அந்த ஃபேனில் ஏறி விளையாடுறதுன்னா குட்டி பூனைக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கேருந்து என்கிட்ட தாவி கீழே போகிறதா? ரைஸ் கூட நைட்டு சாப்பிட்றலாம் போல் இல்லையா? நல்லா ரசம் வச்சு. இந்த சப்பாத்தி அவன் கண்டுபிடிச்சானா? அதுதான் நாகரீகம்னு நினச்சிக்கிறாங்க சப்பாத்தி சாப்பிட்றது. ஹோட்டல் போனாலும் நைட்டு சப்பாத்தி சாப்பிட்றாங்கப்பா ஒரு சிலர். அது வெந்து வேகாமலேயும் அரை வெக்காடாக இருக்குது. அதை பிக்கிறதுக்குள்ளே வரட்டி மாதிரி இருக்குது. என்ன பிரபா, இருக்கீங்களா போயிட்டீங்களா? ஆனால் அவங்களுக்கு நான் 8:30 மணிக்கெலாம் செஞ்சு கொடுத்துருவேன். லைவ் முடிச்சுட்டு போனேன்ல. என்ன கதை பேசுறதுக்கு உட்காந்துருக்கே எழுதுகிற தங்கக்குட்டி? நான் தூங்க போகலான்னு வந்தேன், பார்த்தா இப்போ தூங்கி எழுந்திரிச்சு அவங்க விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் லைவ் வந்தேன். சரி, இவங்க நம்மளை தூங்க விட மாட்டாங்க அப்படின்னு. விளையாடுற மட்டும் விளையாடட்டும். எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் வந்தேன். ஆமாம் ஆமாம் பிரபா, எஸ் எஸ். கீரை கூட நைட்டில் சாப்பிடக்கூடாது. கீரை ஒரு சாஃப்டான இதுன்னு நினைக்கிறோம், ஆனால் அது கூட டைஜஷன் ஆகாத போல். பிரபா, லைட்ஸ் ஆஃப் பண்ணாலே கேட்ஸு தூங்க ஸ்டார்ட் பண்ணிடும். அப்படியா? லைட் ஆஃப் பண்ணால் தான் இவங்க என் மேலே ஏறி தட 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 தடன்னு மேலே ஏறுவாங்க, தட தட தடன்னு இறங்குவாங்க. நெகம் பூரா பட்டுரும் மேலே. ஓடி ஓடி அங்கிட்டு இங்கிட்டு ஓடுவாங்க நம்ம மேலே தான். அடையே கீழே இறங்கி விளையாடுங்க போ. அட்டியை பாரு. டைகருக்கு சரியாயிடுச்சா காயம்? கொஞ்சம் சரியானனால தானே இவன் விளையாடுறான். 3 நாள் சைலண்ட்டாக இருந்தான்ல, 4 நாள் அமைதியாக இருந்தான். ராஜானியன் சேச்சி, ஹாய் ஹாய். நான் சொன்னேன்ல, அவன் தனியாக போய் உட்காந்துக்கிறான், அவனுக்கு காயமாக இருக்குது, இது பக்கத்தில் வந்தாலும் அடித்து விரட்டுறான்னு. இப்போ இப்படி விளையாடுற பையன் அந்த காயப்பட்டனால ஓரமாக போய் உட்கார ஆரம்பிச்சிட்டான். யாரையும் பக்கத்தில் விடாமல், ஏன் பக்கத்துலேயும் வராமல். இப்போ எத்தனை தடவை மடியில் ஏறி உட்காந்துட்டான். காயம் இருக்கும்போது பக்கத்துலேயே வரல. ரெஸ்லிங்காக சூப்பர் சூப்பர். ஆமாம், ரெஸ்லிங்கு கும்கும் கராத்தெல்லாம் சூப்பராக நடக்கும்.